வியூவர்ஸ், இன்னைக்கு வேற லெவலான 2 ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த 2 ஃபோனும் வேற லெவல். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கே புதிய டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற லெவல் பிரைஸோட கொண்டு வந்திருக்கிறாங்க. யாருமே எதிர்பாராத பிரைஸோடையும் ஒரு நல்ல ஸ்பெக்கோடையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு மயிரும் கிடையாது. இது என்ன ஃபோன், அப்படி என்ன ப்ரைஸோட கொண்டு வந்திருக்காங்க, இது உண்மையிலேயே உரத்தா இல்லை உருட்டா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த ஃபோன்லாம் வாங்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அந்த ஃபோன் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அந்த ஃபோன் என்னன்றது இங்கே டிஸ்பிளேலையும் காமிக்கிறேன், நான் உங்களுக்கு வீடியோலையும் காமிக்க சொல்கிறேன். அந்த ஃபோன் தான் இப்போ ஓப்போ தரப்புலேருந்து இன்னைக்கு லான்ச் செய்யப்பட்ட ஓப்போ K13 டர்போ அண்ட் K13 டர்போ ப்ரோ. இந்த 2 ஃபோனும் உண்மையிலே ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 ஃபோன்லேயும் சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான், ஒரே ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இந்த ஃபோனில் அப்படி என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் டிசைன் ஆஸ்பெக்டில் பார்த்துக்கலாம். இந்த டிசைன்ஸ் வந்து இந்தியாவிலேயே புதுசாக டிசைன்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபேனை கொண்டு வந்து ஃபோனுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதோ பார்க்குறீங்களா, இந்த மாதிரி ஃபேனை, இந்த மாதிரி கூலிங் ஃபேனை ஃபோனுக்குள்ளே வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உங்களை வந்து வாங்க வைப்பாங்க. உண்மையிலே இந்த டிசைன்ஸ் இவங்க தான் முறையாக கொண்டு வந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் ஆல்ரெடி பல வருஷமாக நூபியான்ற பிராண்டு இந்த மாதிரி டிசைன்ஸில் லான்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஃபோன் இந்தியாவுக்கு வரதுனால புதுசாக இருக்கலாம். ஆனால் வந்து இந்த ஃபோன் குளோபலில் பார்க்குறவங்களுக்கு ஆல்ரெடி சைனாவில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த டிசைன்ஸ் ஏற்கனவே பழசு தான் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான்றதை தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த 2 ஃபோனே அப்படி என்ன கொடுக்குறாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம். 2 ஃபோன்லேயும் சேம் டிஸ்பிளே தான். 6.8 இன்ச் கொண்ட LTPS OLED டிஸ்பிளே, 1.5K ரெசல்யூஷனோட 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1600 நிட் ஸ்பீக் பிரைட்னஸோட வருது. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஓப்போ K13 டர்போவை பொறுத்த வரைக்கும் டிமென்சிட்டி 8450 அப்படின்ற ப்ராசஸரும், டர்போ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் 8S Gen 4 ப்ராசஸரோட வந்திருக்கு. கேமராவை பொறுத்த வரைக்கும் 2L கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ரெண்டாவது வந்து மோனோகிராம் லென்ஸ்னு கொண்டு கொடுப்பாங்க. அது தேவையில்லாத ஒன்று தான். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் வேரியண்ட்டை பார்த்தீங்கன்னா 8GB ரேம், LPDDR5X ரேம் கொடுத்துருக்காங்க. 128GB, அதுக்கப்புறம் 256GB 2 ஸ்டோரேஜ் வேரியண்ட் கொடுக்குறாங்க. ரெட்மி இதில் வந்து ஓப்போ K13 டர்போவை பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுக்குறாங்க. டர்போ ப்ரோவை பார்த்தீங்கன்னா UFS 4.0. பாக்கி எல்லா ஸ்பெக்கும் ஒன்று தான். இதில் பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க, 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. கலர் வாய்ஸ் 15ஓட ஆண்ட்ராய்டு 15ஓட வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து IPX6 ரேட்டிங், X8 ரேட்டிங், அதுக்கப்புறம் X9 ரேட்டிங். ஏன் 68 69 சொல்லாமல் எக்ஸ்ன்ற மாதிரி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து பேக்கில் அந்த RGB ஃபேன் கொடுத்துருக்காங்கனால அதுல வந்து உள்ள வழியாக வாட்டர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு தகுந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் வேணுன்றதுக்காக இந்த X ரேட்டிங் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த X ரேட்டிங் குறிப்பாக வந்து நம்ம வந்து இதிலலாம் பார்த்துருப்போம், TWSலாம் பார்த்துருப்போம், TWS நெக் பேண்ட்லாம் பார்த்துருப்போம். அதே போல் தான் இதுவும் ஓரளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் தான். அது மட்டும் இல்லாமல் X6, X8, X9 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பெரிய கூலிங் சிஸ்டம் கொடுக்குறாங்க. 7000 மில்லிமீட்டர் வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுக்குறாங்க. வெயிட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்ற தெரிஞ்சுக்கலாம். 8.3 மில்லிமீட்டர் திக்னஸோட வெயிட் 2.207, அதாவது 207 கிராம் வெயிட்டோட வருது. அது மட்டும் இல்லாமல் இது ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஓப்போ K13 டர்போவை பொறுத்த வரைக்கும் 8+ 128GB வேரியண்ட் பேஸ் வேரியண்ட் 27,999 ரூபாய்க்கும், 8GB ரேம் 256GB வேரியண்ட் 29,999 ரூபாய்க்கும், ஓப்போ K13 டர்போ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் 34,999 ரூபாய்க்கும், 8+ 256GB வேரியண்ட் 36,999 ரூபாய்க்கும். இந்த 2 ஃபோனுக்கும் 3000 ரூபா லான்ச்சிங் ஆஃபராக இருக்கு. அதனால ஓரளவுக்கு ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் டர்போ ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ண சேல்ஸுக்கு கொண்டு வராங்க. ஃப்ளிப்கார்ட்டில் ஆகஸ்ட் 15ஆம் தேதி, டர்போ மொபைலை பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் 18ஆம் தேதி கொண்டு வராங்க. இப்போ இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா, பேங்க் டிஸ்கவுண்ட்டோட வாங்குறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ரைஸ்ன்னு மாதிரி தெரியும். இருந்தாலும் இதை விட இந்த ப்ரைஸ்க்கு நல்ல பெட்டரான ஃபோன்லாம் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டிமென்சிட்டி 8400 சிப்செட்டோடைய இதை விட பெட்டரான ஸ்பெக்கோடைய இன்ஃபினிக்ஸோட GT30 ப்ரோ இருக்குது. ஓப்போ K13 டர்போவுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னென்னன்றதை தெரிஞ்சுங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு இதை யோசிச்சு வாங்க. ஓப்போ K13 டர்போவுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபினிக்ஸ் GT30 ப்ரோ இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் ஐக்யூ நியோ 10R இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து வேற என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இதே வந்து பேங்க் ஆஃபரோட நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டோ எட்ஜ் 60 ப்ரோ இந்த ஃபோன்லாம் வாங்கலாம். ஓப்போ K13 டர்போ ப்ரோவுக்கு என்னென்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இதே 8s Gen 4ஓட ஐக்யூ நியோ 10 இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் போக்கோ F7 இருக்கு. இதெல்லாம் வந்து பேக் கேமரா கொஞ்சம் பேக் கேமரா வந்து செகண்டரி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 மெகா பிக்சல் தான் கொடுக்குறாங்க. அதை விட இது பெட்டராக இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. இதை விட அதாவது இன்னைக்கு பார்த்த இந்த ஓப்போ K13 டர்போவோட மற்ற ஃபோன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றதை தெரிஞ்சுங்க. இதெல்லாம் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கு. அதனால தெரிஞ்சுக்கிட்டு சேல்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு. அதனால யோசிச்சு வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது பிரைஸ் ஹையா தான் இருக்குன்றது என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் ஓப்போ K13 டர்போ வந்து நார்மலாகவே கார்டு ஆஃபர் இல்லாமல் ஒரு அண்டர் 25,000 கிட்ட வந்துருந்துச்சுன்னா வேற லெவல் ஒர்த்தா இருக்கும். K13 டர்போ ப்ரோ பார்த்தீங்கன்னா அண்டர் 30,000 கிட்ட வந்துச்சுன்னா அதுவும் ஒர்த்தா இருக்கும். இப்போ இதை பார்க்கும்போது பிரைஸ் ஹையா தான் இருக்கு. என்னதான் இந்த பேக் கேமராவில் ஒரே ஒரு கேமரா தான் ஒர்த்தா கொடுக்குறாங்க. செகண்டரி கேமரா கேவலமாக தான் கொடுத்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த ஃபோன் வந்து ஒரு கேமரா கண்டென்ட்டாக வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இது கொஞ்சம் பெரியடியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து எனக்கு வந்து இது வந்து அந்த ஃபேன் வேணும் அப்படின்ற புதுசாக இன்னும் ஃபேன் வேணும், இந்தியாவில் முதல் முறையாக ஃபேனை இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபோனும் இது, அதனால எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா அதுக்காக வேணா வாங்கிக்கிங்க. அதை தவிர்த்து எனக்கு ஃபேன்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நிறையா ஃபோன்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பேக்கில் வந்து ஒரு RGB கூலர் போட்டு கூட நீங்கள் தனியாக எக்ஸ்டெண்டராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த கூலிங் ஃபேனுக்காக இதை வாங்கணும்னு அவசியமானதை பார்த்து முடிவு பண்ணிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ப்ரைஸ் ஹை, அதனால இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நான் சொல்லியிருக்கேன். அதை பார்த்துட்டு வாங்குங்க. இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் டெக்கரேட்டிவ் கண்டென்ட் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.